நான் அவதாரம் பண்ண தினத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி மூச்சு பர்யந்தம் சர்வஜானம் தான் இருந்திருக்கா. பவான்ஸ் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். டாக்டர் ராஜா ராமண்ணான்னு அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மனாக இருந்தவர் அந்த காலத்தில். ஈ வாஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அவர் பெரியவா தர்ஷனத்துக்காக போயிருக்கார். தன் அனுபவத்தை எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் தான். இது ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஆர்டிக்கல். அட்டாமிக் எனர்ஜியை பற்றி தெரியவா ஏதோ பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கேள்வி படிப்படியாக இன்க்ரீஸிங் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு கேட்டுன்னு போகிறார். ஒரு பாயிண்டில் இவரால் பதில் சொல்ல முடியல. இஸ் சப்போஸ் டு பி தி சேர்மன் ஆஃப் தி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இஸ் அனேபிள் டு ஆன்சர் அ கொஸ்டின். சன்னியாசியாக உட்கார்ந்து இருக்கார். இவர் அட்டாமிக் எனர்ஜியை பற்றி கேட்குறா பெரியவா, இவருக்கு பதில் சொல்ல முடியல. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அப்படி தான். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வெளிநாட்டில் எங்கேயோ இஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அவருக்கு ஒன்றும் நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஏதோ ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கார். ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் அன்றைக்கின்னு கிளம்பி பெரியவா தரிசனத்துக்காக கிளம்பிட்டு இருக்கா. தனியாக உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் த சேக் ஆஃப் கம்பெனியாக வாழோடு போகலாமேன்னு ஏதோ வேனில் ஏறி போயிருக்கா. பெரியவா தேனம்பாக்கத்துலையோ எங்கேயோ இருக்கிற போது ஒரு 10 பேர் போயிருக்கா வேனில். அவளை வேணையும் விட்டா பெரியவா. இவரை மாத்திரம் ஊர் என்ன, பேர் என்ன, எங்கேயிருந்து வந்திருக்கேன் எல்லாம் கேட்டு. இவருக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வந்திருக்கு. நம்ம நிறைய இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். இவர் 12 வயசில் சன்னியாசம்னு சொல்கிறா, மூக்க பிடிச்சி உட்காந்து. இவருக்கு என்ன உலகத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கார். ஐ எம் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கிலீஷ்லேயே நினைப்பியோ? ரொம்ப பெருமையாக ஆமாங்க. அவர் பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா. அந்த அம்மாவை சுட்டி காட்டி 50 வருஷமாக இந்த அம்மா வந்துட்டுருக்கா இந்த தரிசனத்துக்காக. குடும்பத்தில் எத்தனையோ மேலுகளெல்லாம் பார்த்துட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. சௌக்கியமாக வந்திருக்கா, கஷ்டப்பட்டுருக்கா. எல்லா காலங்கள்லேயும் என் தரிசனத்தை மாத்திரம் விடலை, எப்போதும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பேன். அவளுடைய மனஸ்திதியை சொல்கிறதுக்கு உங்கள் இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கோ அப்படின்னு கேட்டால் பெரியவா. இவர் என்னமோ 2-3 வார்த்தை சஜஸ்ட் பண்ணால் சரியா இல்லை, அப்ராப்ரியேட்டாக இல்லை. பெரியவா சொல்ல, எனக்கு ஒரு வார்த்தை தோணுறது, இவள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கா என்கிட்ட, அவள் பக்தி ஒன்றும் மாறலை, ஈக்விபாய்ஸ்ன்னு சொல்லலாமோ அப்படின்னு பெரியவா கேட்டால் ஆடி போயிட்டார். தோஸ் ஹூ கேம் டு ஸ்காஃப் ரிமைன் டு ப்ரே. அவ்வளோதான். அதாவது அந்த